வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கொஞ்சம் ஜாப்ஸ் எல்லாம் வேற டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டு இருக்குங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவினோட ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கேருந்து கொஞ்சம் வேகன்சிஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மேனேஜர், டெப்டி மேனேஜர், ப்ரைவேட் செக்ரட்டரி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 19,500 55,500 வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் அலவன்சஸ், அதாவது ஒவ்வொரு ஜாபுக்கும் வேறு வேறு மாதிரி. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 7/12/2012 அப் டு 5:30 மணி வரைக்கும் இருக்குங்க. அதை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் அந்த டீட்டெயில், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியோட டீட்டெயில்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஸ்கீமில் பே பேண்ட் 55,500 1,75,700 வரைக்கும் இருக்குது, ஒரு போஸ்ட்டுங்க. அதே போல் டெப்டி மேனேஜர் பார்த்தீங்கன்னா 36,900 1,16,200 வரைக்கும் இருக்குது, ஒரு போஸ்ட்டு. யாருக்குன்னா ஜென்ரல் டர்ன், ப்ரியாரிட்டியில், நான் ப்ரியாரிட்டியில் இருக்குது. அப்புறம் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கும் பார்த்தீங்கன்னா 20,600 65,500. அப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் போஸ்ட் 2, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் 1, டெக்னீஷியன் லேப் 2, டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேட்டர் 1, டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் 2, டெக்னீஷியன் ஆப்ரேஷன் 1. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் 12. அதில் ஜென்ரல் டர்ன் நான் ப்ரியாரிட்டி 4, ஜென்ரல் டர்ன் ப்ரியாரிட்டி 3, அப்புறம் எஸ்சி அருந்ததியர் விமன் டெஸ்டட் விடோ அவங்களுக்கு 4, எம்பிசிக்கு 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதான் மொத்தம் 12 போஸ்டில் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 ரூபாங்க எல்லாத்துக்குமே. ஆனால் எஸ்சி, SCA, ST அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க, நான் ரீஃபண்டபிள். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா www.avinmilk.com வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதோட எல்லா டீட்டெயில் இருக்குது. அப்புறம் இருக்க ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் த ஜெனரல் மேனேஜர், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிறதுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ ஸ்பீட் போஸ்ட்டோ பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ அதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, அப்புறம் வெட்டினரி கவுன்சிலில் பதிஞ்சிருக்கணுங்கிறாங்க. அப்புறம் டெப்டி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா அதை மஸ்ட் போஸ்ட் டிகிரி வித் MBA இல்லாட்டி BBA இல்லாட்டி 2 years போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி ஒரு டிகிரியும் அவங்க ஹையர் இங்கிலீஷ் ஹையர் தமிழ் லோயர் அண்ட் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் அண்ட் தமிழ் லோயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் இது 2 போஸ்ட் இருக்குது, ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் ஹவ் பாஸ்ட் இன் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பதிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸம்ஷன் யாராவது BA கோஆபரேஷன் இல்லாட்டி BCom கோஆபரேஷன் படித்தவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வேணும்னு அவசியம் இல்லைங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது, ஒரு கிராஜுவேஷன், டைப் ரைட்டிங் ஹையர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கணும்னு இருக்காங்க. அப்புறம் டெக்னீஷியன் லேப் பார்த்தீங்கன்னா SLC 10th ஸ்டாண்டர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு, அது 10th, அப்புறம் ITIயில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கடுத்து டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் 10th + ITI முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் டெக்னீஷியன் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ITI சர்டிஃபிகேட் ட்ரேட் ஆஃப் மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷன் ஃபிட்டர், மோட்டர் மெக்கானிக், இவங்களாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கவங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஏஜ் லிமிட் போட்டிருக்காங்க. மேனேஜருக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது, டெப்டி மேனேஜருக்கும் இல்லை, ப்ரைவேட் செக்ரட்டரிக்கும் இல்லை, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸுக்கும் இல்லை, டைப்பிங்க்கும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் லேபுக்கு SC SCAக்கு 35 32. அங்கே SCக்கு தான் நோவில் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க, MBCக்கும். பட் OCக்கு 30 வயசு போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையுமே. சரிங்களா, டெக்னீஷியன் லேபுக்கு பார்த்தீங்கன்னா SCக்கு 35, MBC DNCக்கு 32. அதாவது கீழே போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா MBCக்கு 32 வருஷமும் 32, SC SCA STக்கு 35 வருஷம் போட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் மோர் தென் 1 போஸ்ட், அவங்க ஒரு போஸ்ட்டோட ஜாஸ்தியாக அப்ளை பண்ணால் தனித்தனி அப்ளிகேஷன் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா,
செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் மார்க்கெட்டிங், மேனேஜர் ஸ்கீம், டெப்டி மேனேஜர் மார்க்கெட்டிங், ப்ரைவேட் செக்ரட்டரி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ், ஒரு ரிட்டர்னும் ஒரு ஓரல் இருக்காங்க. ரிட்டர்ன் 85, ஓரல் 15. பாக்கி டெக்னிக்கல் லேபு, எலக்ட்ரிஷியன் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஓரல் டெஸ்ட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் S3 சொல்யூஷன்.